வணக்கம். நமது கடையர் செய்தி பிரிவில் இன்றைய சிறப்பு பார்வையில் வீட்டுகளுக்கு அலங்கரிக்கக்கூடிய வகையில் வர்ணம் பூசுதல் பற்றி ஒரு சிறப்பு பார்வையாக நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் நமதுடைய வாடிக்கையாளர்கள் வீட்டை எப்படி அழகுபடுத்த வேண்டும், அந்த வீட்டிற்குள் நுழைந்தால் மன நிம்மதி எப்படி இருக்கும், மன மகிழ்ச்சியோடு நம் உணர்வுகள் எப்படி இருப்பது குறித்து எப்படி அந்த வீடு இருந்தால் மக்களுடைய மனமும் குளிரக்கூடிய வகையில் வர்ணம் பூசுதல் பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். ஓவிய பொருட்கள், அதாவது பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பெயிண்ட்டுகள்லாம் எப்படி தயார் பண்ணுறாங்க, அந்த பெயிண்ட்டுகளை ஓவியம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு காலத்தில் கலர் வர்ணங்கள் என்று நாம் நினைவுக்கு வரும் பொழுது, மழை காலத்தில் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே சூரியன் அடிக்கக்கூடிய அந்த சூரிய கதிரில் அந்த மழை நீர் பட்டு அது வான்வெளியில் 7 நிறங்களாக பிரதிபலிக்கும். அப்பொழுதுதான் அந்த 7 நிறங்களை நாம் பார்க்க முடிகிறது. அந்த 7 நிறங்களுமே மிக முக்கியமான நிறங்களாக இருக்கிறது. அந்த நிறங்களில் எந்த கலர்களை எந்தெந்த விகிதத்தில் அதில் கலப்படம் செய்தால் வேறு விதமான நிறங்களும் அங்கே உருவாகக்கூடும். அப்படிப்பட்ட வர்ணம் பூசுதல் பற்றி தான் மக்கள் தெரிந்து கொள்வதற்காக நமது கடையர் செய்தி பிரிவில் ஓவியம் வரைய தேவையான தூரிகைகள், அதாவது ப்ரஷ் என்று சொல்லக்கூடிய தூரிகைகள், அதாவது வண்ணங்கள், பெயிண்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ஆயில் வாட்டர் கலர், அதாவது வரைபடத்தாள்கள், சுவர்கள், ஹேண்ட்வாஷ் பேப்பர்ஸ் மற்றும் பல்வகை ஆக இருக்கக்கூடியது. இந்த ஓவியங்கள் மிக பளபளப்பாகவும் மிருதுவாகவும் பார்ப்பதற்கு அழகூட்டக்கூடிய வகையில் பல ஓவிய சுவர்களை நீங்கள் தஞ்சை பகுதியில் சென்று பார்த்தால் தெரியும். தஞ்சை ஓவியத்திற்கு தங்கக்கல், பிசின், அரேபியன் கேம் என்று தேக்கு மரங்களாக இருக்கக்கூடிய அவசியம். அக்ரிலிக் ஓவியத்திற்கு தூரிகைகள், தட்டு மற்றும் வண்ணங்கள் மிக முக்கியமாக அங்கே மிக முக்கிய பொருளாக அங்கே பார்க்கப்பட்டு வருகிறது. எப்பொழுதுமே நமது கடையர் செய்தி பிரிவு வர்ணங்களை பற்றி நாம் தொடர்ந்து பல வீடியோக்களில் நாம் பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நமது கடையர் செய்தி பிரிவினுடைய வாடிக்கையாளர்கள் வர்ணம் பூசுதலை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்களுக்கு சில டிப்ஸுகளையும் சில மகிழ்ச்சிகரமான சில வர்ணம் பூசுதலை பற்றித்தான் நாம் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் அடிப்படை ஓவியப் பொருட்கள், த பேசிக்ஸ், த பெயிண்ட் மெட்டீரியல்ஸ், அதாவது வண்ணங்கள், அக்ரிலிக் நீர் வண்ணம், அதாவது வாட்டர் கலர், எண்ணெய் வண்ணம், அதாவது ஆயில் பெயிண்ட் அப்படின்ற சொல்லாது, அதாவது ஆயில் பெயிண்ட், அக்ரிலிக்ஸ், அதாவது நீர் வண்ணம், அதாவது தண்ணீரில் கலந்து அடிக்கக்கூடிய வர்ண பூசுதல், ஆயில் பெயிண்ட் என்று சொல்லக்கூடிய எண்ணெய், அதாவது எண்ணெய் மாதிரியே இருக்கும். எண்ணெய் எப்படி மொழுக்குன்னு இருக்கும், அதுபோல் மதில் மொழுக்குன்னு இருக்கக்கூடிய ஆயில் பெயிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த பெயிண்ட்டை கூட எப்படி நாம் அணுகுவது, எப்படி நாம் பயன்படுத்துவது, எப்படி நாம் சுவர்களுக்கு நாம் வர்ணம் பூசுதல், எப்படி இந்த வர்ணம் பூசுவதனால் எதிர்காலத்தில் எப்படி அந்த வீட்டினுடைய அறைகள் மிகவும் குளிர்ச்சியாகவும் சுவாசத்திற்கு மிக மிருதுவாக காற்றோட்டமாக இருக்கக்கூடிய அந்த காற்று அந்த சுவரின் மீது பட்டு, அந்த சுவற்றின் மீது இருக்கக்கூடிய வர்ணத்தின் மீது பட்டு, அந்த வர்ணத்தின் மீது இருந்த
சுவாசத்தோடு கலந்து மிக மகிழ்ச்சியாக, அதாவது சுவாச கோளாறாக இருக்காமல் இதயத்திற்கு சுகமான காற்றை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் இந்த வர்ணம் பூசுதல் பற்றி ஒரு சிறப்பு பார்வையாக நமது கடையர் செய்தி பிரிவில் தொன்று தொட்டு ஒவ்வொரு காணொளி காட்சிகளின் மூலமும் ஒளிபிம்பத்தின் மூலமும் ஒளையொலி தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய நமது கடையர் செய்தி பிரிவின் மூலம் பொதுமக்களுக்கு நல்லதொரு காட்சிகளை தொடர்ந்து படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரே தொலைக்காட்சி, ஒரே டிவி நமது கடையர் டிவி. இன்றைய டிவியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி வீடுகளுக்கு சுவர், வீட்டு சுவர்களுக்கு வர்ணம் பூசுவதை பற்றி தான் படம் பிடித்து காட்டப்படுகிறது நமது கடையர் செய்தி பிரிவு. இந்த தஞ்சை ஓவிய பொருட்களை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தங்கத்தகடு, அதாவது கோல்டு ஃபைல்ஸ், ஜெய்ப்பூர் குந்தன் கற்கள், அரேபிக் பிசின் என்று சொல்லக்கூடிய அரேபிய கம், அதாவது சுண்ணாம்பு தூள், சாக் பவுடர் என்று சொல்லக்கூடிய அந்த சாக் பவுடர்கள், அதற்கடுத்து தேக்கு மர சட்டங்கள், அதாவது தேக்வுட் ஆஃப் த ஃப்ரேமக்ஸ், ஈசல் ஓவிய பலகை, அதாவது காகித நாடா, ஸோ மாஸ்டின் டேப்பிள், பென்சில், அலிபோன், பென்சில்ஸ் எரர்ஸ் போன்ற மிக முக்கிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங்ஸுடைய மெட்டீரியல்ஸ்களாகவும் பயன்பட்டு வருகிறது. காலத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் சுண்ணாம்பு என்பது கற்களை உடைத்து, அந்த கற்களை உடைத்து அதில் அடுப்பு தீ மூட்டி அந்த கற்களை வேக வைக்கும் பொழுது அங்கு வேதிவினைகள் உருவாகிறது. அந்த வேதிவினைகள் உருவாகும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் 2 ஆக்சைடாக மாறி அது சுண்ணாம்பு கல்லாக மாறுகிறது. அந்த சுண்ணாம்பு கல் உலர்ந்த பிறகு அதனை மீண்டும் குளிர்ந்த நீரில் போடும் பொழுது அங்கே நீரும் கார்பன் டை ஆக்சைடும் அந்த கால்சியம் போன்றவற்றெல்லாம் வேதிவினையில் மாறி அங்கே ஒரு கொதிநிலை உருவாகிறது. அந்த கொதிநிலை உருவான பின்பு அந்த கல்லானது, சுண்ணாம்பு கல்லானது வெந்து மாவாக மாறி அங்கே ஒரு திடப்பொருளாக அங்கே மாறியிருக்கும். அந்த திடப்பொருளில் 2-3 நாட்களுக்கு கழித்த பின்பு அந்த திரவத்தை நன்கு நீரில் கலக்கி அதில் நீலம் என்ற ஒரு பவுடரை போடும்பொழுது அந்த வெண்மை பளிச் என்று பளபளப்பாக இருக்கும். அக்காலத்தில் அப்படித்தான் வீடுகளுக்கு சுண்ணாம்பு அடித்தார்கள். சுண்ணாம்பு, அதாவது வெள்ளை அடிப்பது என்று சொல்லுவார்கள். வெள்ளை மாளிகையில் சொல்லுகிறார்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு புரியும். எப்பொழுதுமே வெள்ளை என்பது வெண்மை நிறம் என்று சொல்லுகிறார்கள். வெள்ளையை வெண்மை நிறம் என்று சொல்லுகிறார்கள். இந்த வெண்மை என்பது வெண்மை புரட்சி என்று கூட சொல்லியிருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்தில். வெண்மை புரட்சி என்பதும் கூட, வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி என்பதெல்லாம் ஒரு மக்களினுடைய ஒரு வர்த்தகம், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பொருளாதாரத்திற்கான ஒரு முன்னெடுப்புகளைத்தான் வெண்மை புரட்சி, பசுமை புரட்சி போன்ற புரட்சிகளை செய்து மக்களுக்கு இந்திய அரசும் மத்திய அரசாக இருக்கக்கூடிய அரசு துறைகளெல்லாம், அரசு அதிகாரிகளெல்லாம் கவனம் செலுத்தி, மக்களுடைய நலனில் கவனம் செலுத்தி மக்களுக்கு உறுதுணையாக ஊற்ற நண்பனாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை நாம் அடுத்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம், அடுத்த ஒரு காணொளியில். ஆனால் தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வர்ணம் பூசுதல் என்பது மிக நுட்பமான நல்ல தொழிலில் நமது அந்த வர்ணம் பூசுதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நமதுடைய பெயிண்டர் என்று சொல்லக்கூடிய நமது ராஜா அண்ணனை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ராஜா அண்ணன் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் என்று சொல்லக்கூடிய நுணுக்கமான எந்த சுவத்தில் எப்படி பட்டி பார்க்குறது, அந்த பட்டியை பார்த்து கிராக்கை பார்த்து அந்த கிராக்கில் பட்டி தேய்ச்சி அந்த பட்டியை தேய்ச்சி பவுடர்லாம் க்ளீன் பண்ணி மறுபடியும் எத்தனை கோட்டு போடுறது, அதில் 1 கோட்டு போடுறதா 2 கோட்டு போடுறதா இப்படின்னு பார்த்து
அந்த சுவர்களுக்கு அந்த சுவரை மென்மைப்படுத்துதல், அழகுபடுத்துதல், வீட்டின் உள்ளறையும் வீட்டின் வெளிப்புறத்திலையும் அழகுபடுத்தி அந்த ஒர்க்குகளை செய்வது, அந்த வேலைகளை திறன்பட செய்யக்கூடிய நம்ம மேஸ்திரி ராஜாவைத்தான் தற்பொழுது இந்த நீங்கள் வளையொலி காட்சியில் பின்பத்தில் அந்த ஒளிப்பதிவில் நாம் காட்டப்படுகிறது. நீங்கள் பார்த்து இங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இத்தனை பணியாளர்களும் வட இந்தியர்கள், நம் சொந்த இரத்த சொந்தம் உள்ளவர்கள் வட இந்தியர்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 400, 500, 1000, 2000 மைலுக்கு அப்பால் வட இந்திய தொழிலாளர்கள் நமது நண்பர்கள். அவர்களின் மூலம் தமிழ்நாடு மென்மேலும் சிறந்து விளங்குகிறது. தமிழ்நாட்டை அழகுபடுத்துகிறார்கள். தொழில் நகரமாக இருந்தாலும், அது மெட்ரோ ரயிலாக இருந்தாலும் சரி, கட்டடத்துறையாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் தமிழர்கள் செய்ய முடியாத வேலையை, தமிழர்கள் செய்ய முடியாத தொழிலை வட இந்தியர்கள் மிக அற்புதமாக, மகிழ்ச்சியாகவும், தமிழர்களுக்கு உற்ற துணையாகவும் இருந்து அங்கே வட இந்திய தொழிலாளர்கள் பணிபுரிகிறார்கள். அந்த வட இந்திய பெயிண்டர்களை வைத்து ஒரு மேஸ்திரியாகவும், அங்கே மேலாளர் என்று சொல்லக்கூடிய அதை காப்பாளராகவும் இருந்து மிக நுணுக்கமாக இந்த பெயிண்டிங் தொழிலை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. பெயிண்ட் என்று சொன்னாலே வர்ணம் என்பதுதான் அர்த்தம். வர்ணம் பல வகையாக பிரிக்கப்படுகிறது. வர்ணங்கள் 3ஆக பிரிக்கப்படுகிறது. வர்ணம் சாதியாக கூட அங்கே பார்க்கப்படுகிறார்கள். பல தேசங்களில் கருப்பினம், வெள்ளை இனம், ஒயிட் இனம் என்று, அதேபோல் விலங்குகளாக இருந்தாலும் சரி, பல கலரில் பூனை குட்டிகளாக இருந்தாலும் சரி, இனம் ஒன்றாக இருக்கும், ஆனால் தொகுப்பு ஒன்றாக இருக்கும். ஆனால் ஒரு மனித நேயத்தோடு, ஒரு மனித பண்பாட்டத்தோடு, வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையிலும் சிறந்த ஒற்றுமை, நம் ஒற்றுமை உலகத்திற்கு முன் உதாரணமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நமது கடையர் செய்தி பிரிவு உலகத்திற்கே முன் உதாரணமாக சாதி, மதம், இனம், மொழி கடந்து மனித நேயத்தில் முன்னின்று நிற்கிறது நமது கடையர் செய்தி பிரிவு. எப்பொழுதுமே பொதுமக்களின் சேவையில், அது கட்டிடத்துறையாக இருந்தாலும் சரி, வானவில் சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, அது கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, அது மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அனைத்து துறையிலையும் ஈக்குவாலிட்டி, அனைவரும் சமம் மனிதநேயத்தோடு நண்பர்களாக இருந்து பொருளாதாரத்தை முன்னேற்ற தொடர்ந்து களத்தில் பொதுமக்களின் பயனுக்காக நமது கடையர் செய்தி பிரிவு மென்மேலும் சிறந்து விளங்குகிறது என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வலையொலி காட்சிகளில், அடுத்த ஒளிப்பிம்பத்தில், அடுத்த ஒளிப்பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.